கல்வெட்டாக இருக்க வேண்டும். இந்த படம் நம்ம ஊருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உனக்கு சொல்கிறேன், டைரக்டருக்கு சொல்கிறேன், என்னென்ன படம் வந்து 5 நாள் தானே ஓடிச்சு, 10 நாள் தானே ஓடிச்சு, அப்புறம் தேட்டர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படி தாண்டா. இப்போல்லாம் வந்து 2 வெற்றிகரமான 2வது நாள் போடுறாங்க. ஒன்று அது 5 நாள் ஓடிடுது. அதை சொல்லு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் கூட கடைசி தோட்டான ஒரு படம் நடித்தேன். அந்த ரிலீஸ்லேயே பெஸ்ட் பிக்சருங்க இதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 3 நாள் படம் சேர்ந்தாப்புல ரிலீஸ் ஆச்சு. அப்பாடா, பெஸ்ட்டு பிக்சர்னு எப்படி ஒரு 25 நாள் ஓடும். பார்த்தா 8 தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. தேட்டர் கிடைக்கல. அதெல்லாம் சொல்லன்னு பார்த்தேன். அன்பு போயிட்டாப்புல. அன்புகிட்ட சொல்லன்னு பார்த்தேன். ஓ, நீ வேறு எதாவது செலவு பண்ணலோட இங்கே ஒரு 3 தேட்டர் கட்டி முடியாது. ஏன்னா வெல்லிங்டன் போயிடுச்சு, ஜெய்டி போயிடுச்சு, லிபர்ட்டி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஆனந்த் போயிடுச்சு. எது நல்ல தேட்டர் நாங்கள்லாம் போய் படம் பார்ப்போம். அந்த படம்லாம் அந்த தேட்டர்லாம் காணணுன்னு ஆச்சரியமாக இருக்குது. நல்லவேளை சத்தியம் தேட்டரில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் புதுசாக கட்டுறாங்க. அதனால் அன்புகிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். இப்போ ஒரு தேட்டர் 2 தேட்டர் கட்டி கொடுப்பா சிட்டிக்குள்ளே. ஏன்னா 7-8 தேட்டர் போயிடுச்சு. ஏன்னா எங்கள் பொழப்பை நடிப்பு தானே. அதனால சொல்கிறேன், எங்கள் படம் வரணும், ரிலீஸ் ஆகணும். அந்த சுயநலத்தில் தான் சொல்கிறேன். எனக்கு வெறும் தான் சொன்னேன், நடிக்க தெரியும், கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிக்க தெரியும். பின்னரில் நான் நடிக்கிறது கிடையாது. நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மையான வார்த்தை தான். இந்த இது கூட செப்பிட்டி தியாகராஜன் ஹால் கூட டைரக்டர் வந்து சொன்னான், இங்கே தான் நான் பண்ணுறோம், சுற்றி கித்தி இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஏன்டா அங்கே பண்ணுறீங்க கேட்டேன். ஏன்னா இப்போ நாளைக்கு திருப்பி இன்னொரு கேசட் வெளியிட்டு விழாக்கு வரணும். அதில் வேறு நான் நடித்து தொலைஞ்சிருக்கேன். எனக்கு உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம், நம்ம சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக தள்ளி விட்ருவாங்க போல இருக்கு நம்மளை. அவ்வளோ பேர் இப்போ வந்தவன் பேர் வில்லன் செய்கிறேன்னு சொல்லிட்டான். இப்போ நமக்கு ஒரு சின்ன கிரேடு கொடுத்துருக்காங்க, அது அவனுக்கு தெரியல. முதல்லலாம் நானே தான் நேராக போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டோ ஏதோ இருப்பேன். இப்போ அது கிடையாது, ஆர்டர் பண்ணுறது தான். போய் அவங்களெல்லாம் போய் கெடு, போய் இந்த குடும்பத்தை கெடு, வெறும் ஆர்டர் பண்ணுறதோட விட்டாங்க. ஏன்னா இவர் வச்சு கூப்பிட்டு போய் ஓடணும் வரணும் எல்லாம் வேணாண்டா, உட்கார சொல்லுன்னு சொல்கிறான். அதுக்குன்னு வச்சுருக்கான் ஆளுங்களை இப்போ கெடுக்கிறதுக்குன்னு. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், கெடுக்கிறதுக்குன்னு நீ நினைக்காது. தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிங்க யாருமே கிடையாது. நானும் விஜயகாந்தும் அலைவோசைன்னு ஒரு படம், அதில் மேட்டுப்பாளையத்தில் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த கல்லர் ஸ்டேஷன் அண்டை போய் எடுத்த காட்டுக்குள்ளே போய் கூட்டம் வரக்கூடாதுன்னு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு 6 பொம்பளைங்க வந்துருச்சு படம் பார்க்க, அந்த ஷூட்டிங் பார்க்க. வந்து விஜயகாந்த் பக்கத்தில் உட்காந்துட்டு, தம்பி நீங்கள் ராதாரவியில் நம்பாதீங்க தம்பி. பக்கத்தில் போய் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஏம்மா நான் தான்மா ராதாரவி. அது தெரியும் தம்பி, நீ தானே தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதுன்னா அப்போ நான் நினச்சேன் நம்ம கேரக்டர் சக்ஸஸ்ரான்னு. அப்பாடா பயப்படுறாங்களே அந்த அளவுக்கு. அது ஏன்னா PS வீரப்பண்ணனை பற்றி சொல்லியிருக்காங்க, நம்பியார் சாமியை பற்றி சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவெல்லாம் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளை பற்றி இப்படி நேரம் சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம். மேக்கப்ன்றது நானும் கொஞ்சம் யோசித்து செய்வேன். டைரக்டர் தப்பாக எடுத்துக்கூடாது. அமரன் படத்துக்கு இப்படி தான் இந்த முடியை ஷார்ட் ஆக்கி ப்ளீச் பண்ணேன், வெள்ளை ஆகணும்னு. ப்ளீச் பண்ணி இந்த கண்ணு ரெப்பையே கிழிஞ்சு போச்சு. அப்போ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிட்டு பல்லெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தேன் காரில். ஹார்பருக்கு போகணும், 12வது நம்பர் கேட்டு தான் உள்ள. அது போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் நிறுத்தி தூர்தர்ஷன் வழியை சுற்றி போங்கன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன பார்த்து சொன்னான், டே சேட்டே சுற்றி போ அப்படி நான் சொன்னேன். வெற்றி ஆகிட்டோம்டா. ஏன்னா அவன் என்னை பார்த்து டே சேட்டுன்னு சொல்கிறான். சாதாரணமாக பார்த்துருந்தா சொல்ல மாட்டான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, படத்தில் நடித்து பேர் கிடைக்கும்ன்றது ஒன்று இருக்கட்டும். இப்போ படங்கள் வந்து பெருசாக நிறைய படம் வந்துக்கிட்டே இருக்கு. 200 படம் நின்னாலும் தப்பு சொல்கிறாங்க, 200 படம் வந்தாலும் நான் தப்பு சொல்கிறேன். கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு, ரெடியாக இருக்காங்க, சுட சுட சீட்டு சூடு அப்படியே இருக்குது. படம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. அது கொஞ்சம் அடங்கணும் இல்லை? அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பற்றி ஒரி பண்ணாமல் இந்த படத்தை எடுங்க விடுங்க, வெற்றி ஆகணும். எல்லாருக்கும் எனக்கு கூட ஆசை தான், 100 நாள் ஓடினா எனக்கு பெருமையாக இருக்கும். நிறைய படம் ஓடணும், இவனுக்கு நிறைய படம் வரணும். இந்த டைரக்டர் இந்த டீமுக்கு நல்ல டீம் வந்து யங்ஸ்டர்ஸ் டீம். இந்த கேமராமேனை காமிச்சாங்க,
இப்போ தான் பார்த்தேன் நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இருக்கிறதுலேயே ஒன்றான ஒரு ஒர்ஸ்ட்டு கேமராமேன் இருந்தால் தான், ஒர்ஸ்ட்டு கேமராமேன். அவருக்கு பர்ஃபெக்டாகி வர வரைக்கும் விட மாட்டான். சாவடிச்சிட்டான். என்னெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க. இவன் வந்து கேமராமேனை தட்டி விட்டுருவான். கேமராமேன் வந்து சார் இங்கே நிற்கணும் சார், இப்படி திரும்பணும் சார்னா சொல்லுவார். இது என்ன இது இளவா போச்சு இது, யார் அவனை கேமராமேனை போட்டது? ஷார்ட் எடுத்து ஓகே சொல்ல வேண்டியது தானே. நமக்கு ஒரு ஏஜுக்கு மேலே போனோம்னா நின்று நடிச்சுக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறோம். பட் படம் வந்துகிட்டு இருக்கும்போது இதில் கூட பாருங்க, மேக்கப்லாம் போடல, சும்மா சொந்த முடியோடு அவர் வந்தாருங்க. அதில் பெருமைக்காக இல்லை, விக்கு வைக்கிறதுக்கெலாம் டைம் ஆகும். நீ வேறு இது போதும். இந்த படம் எடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா 4 வருஷம் ஆச்சு இல்லை. அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. 12-13 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. 12-13க்கே அப்படின்னா நீ 4 தானடா ஆகுது. இப்போ ஜனங்களுக்கு அதுதான் டேஸ்ட் போல இருக்கு. இப்போ பழைய படமாக கொண்டாந்து விடணும், அப்போ நல்ல படம் எடுத்துகிட்டு போகணும்னு அர்த்தம். இப்போ எடுக்க மாட்டோன்னு அர்த்தம். இப்போ எடுக்கிறாங்க, படம்லாம் நிறைய வருது. என்ன அவன் பேரையும் ஹீரோயின் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது எனக்கு. மற்றவங்களை பற்றி சொல்லலை. ஏன்னா நான் எல்லாரோடையும் பேரை சொல்லி அன்பாக, பேர் இருக்கிறதே அடையாளத்துக்கு தானே. அந்த பேர் இல்லாமல் சொல்வது எனக்கு அவ்வளோ ஒத்து வராது. அதனால் இந்த படம் வந்து, இந்த படத்தில் கூட வீட்டில் கூட கேட்குறாங்க, என்ன படத்துக்கு போகிறீங்க? கேசட் வெளியிட்டுருக்கேன். படம் பேர் தெரில, அது என்ன படம்னா அவன் டைரக்டர் பேர் தெரியுது, எல்லோரும் பேர் தெரியும், படம் பேர் தெரியல. அப்புறம் இங்கே தான் வந்து பார்த்தேன், வருணன் போட்டிருக்குல்ல. வருணன்னா ஏதோ தண்ணி சம்மந்தமாகவோ இல்லை மழை சம்மந்தமாகவோ இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ தூரம் தமிழ் தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கிளியராக இதை யோசிக்கிறதுக்குள்ள காரில் போகும்போதே நாங்கள்லாம் டைட்டில் வச்சுருப்போம். அப்போல்லாம் வந்து காரில் அப்படி போகும்போது பாஸ் ஆகும்போது படிச்சுடுவோம் டைட்டில். இப்போ அப்படி இல்லை, போய் அடுத்த தெருவில் போய் நின்று படித்து யோசிக்க வேண்டிய இதாண்டா டைட்டிலாக இருக்கும்னு. இப்போ நிறைய வந்துருச்சு டைட்டில்லாம். திருப்பி இப்போ அமரன் வந்ததே, அதே மாதிரி வருத்தமில்லா வாலிபர் சங்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல டைட்டில் போல இருக்கு. ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாமல் வருணன்னு பேர் வச்சு, இது வாயில் நுழையில நின்று படிப்பான் பாரு, வருணன். இதை படித்தா அந்த படம் ஓடும். ஏன்னா அதுக்கு தான் இவங்க டைட்டில் இப்படி வைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கறதுக்காக இருக்கட்டும். சும்மா விட்டோம்னா போயிடுவாங்க ஜனங்க. நல்ல ஒரு பிரமாதமான படம். அந்த குழந்தை சொல்லிச்சு, நீங்கள் ஒரு ராதாரவியோட நின்று செய்கிறதுக்கு பயமாக, ஏமா இப்படி சொல்லி ஒதுக்கிடுறீங்க? நான் உன்னை ஏதாவது தொட்டு பார்த்தேனா? தொடக்கூட இல்லை. நான் உன்னை என்ன செஞ்சேன்? படமும் பார்த்தேன், நடிப்புக்காக பார்த்துருப்பேன். இப்படிலாம் நீங்கள் சொல்லி கடைசியில் இல்லை சார் ராதாரவி போடலாம், இவங்க பயப்படுறாங்க சார் நடிக்கிறதுக்கு சொன்னால் என் பொழப்பு போயிடும். அதனால் இனிமேல் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்லியாக அவரோட இருப்போம், நல்லா பேசுவார் அப்படின்னு ஏதோ சொல்லுங்கள். சொன்னதானே என்னை போடுவாங்கல்ல, இல்லைன்னா போட மாட்டேன் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் அன்பண்ண சேர்த்து எல்லாரையும் சொல்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும், என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை சொல்லி, அடுத்த முறை படம் எடுக்கும்போது மேக்சிமம் நீங்கள் எப்படி டப் பண்ணுறீங்க படத்தை, மற்ற லாங்குவேஜ்லையும் டப் பண்ண தானே போகிறோம். அதுக்கே முதல்ல வந்தவுடனே டப்பிங் ஆர்டிஸ்ட்டை ஏன் கூப்பிட்றீங்க? சில பேர் நடிக்க வச்சுருக்காங்க, அவங்க எல்லாமே டப் பண்ணுறாங்க, அவங்களே பேச சொல்லுங்கள் என்று சொல்லி எனக்கு இவ்வளோதான் அறிவுரை. இன்னொன்று, இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் கூட வச்சு காப்பாற்றுங்க, அவங்க மட்டும் விட்டுறாதீங்க. தாய் தந்தையரை வணங்கி கொண்டிருந்தால் அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி நன்றி நன்றி.